வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள். சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட ஒரு கைதி இஸ்ரேலிய சிறைகளை அநீதியின் சிறைகள் என்று கண்டித்துள்ளார். இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பெரும்பாலான பாலஸ்தீன கைதிகள் ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் சித்திரவதை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய துருப்புக்கள் கைதிகள் மீது ரப்பர் பூசப்பட்ட தோட்டாக்களால் சுட்டதாகவும் அதன் காரணமாக அவரது அந்தரங்க பாகங்கள் மற்றும் முதுகில் ஆழமான காயங்கள் இருந்தன. பல கைதிகள் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் ஒரு இறைச்சி கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டோம். விடுவிக்கப்பட்ட பிறகு தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் பேசிய அவர், காசாவின் பாலஸ்தீனியர்கள் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். காசா அமைதி ஒப்பந்தப்படி இஸ்ரேல் பிணை கைதிகள் 20 பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 20 இஸ்ரேல் பிணை கைதிகளும் இஸ்ரேல் அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அனைத்து இஸ்ரேல் பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஷார்ம் எல் ஷேக்கில் நடைபெறும் அமைதி உச்சி மாநாட்டில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொள்ள மாட்டார் என்று இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஷார்ம் எல் ஷேக்கில் நடைபெறும் அமைதி உச்சி மாநாடு விடுமுறை தொடங்குவதற்கு அருகாமையில் இருப்பதால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொள்ள மாட்டார் என்று அவரது அலுவலகம் அறிவித்ததாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் ஓய்வு நாளை மீறுவதை நியாயப்படுத்தாது என்பதை திரைக்கு பின்னால் தெளிவுபடுத்திய பின்னர் விடுமுறை நாட்களில் உச்சி மாநாட்டில் பங்கேற்பது தீவிர மரபு வழி கட்சிகளுடன் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று நெதன்யாகுவும் அஞ்சுகின்றார். வலதுசாரி கட்சிகளும் இந்த பயணத்தை விமர்சித்ததாக இஸ்ரேலிய வட்டாரம் மேலும் கூறியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார். விமான நிலையத்தில் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் ஜனாதிபதி இட்சாக் ஹெர்சாக் மற்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் வரவேற்றுள்ளனர். நாடாளுமன்றத்தில் உரையாற்ற சென்ற நிலையில் அப்போது இஸ்ரேல் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று உலகிற்கு அதிக ட்ரம்ப்கள் தேவை என உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். ட்ரம்ப் ஜனாதிபதிக்கு இஸ்ரேலின் மிக உயர்ந்த சிவில் விருதான இஸ்ரேலிய ஜனாதிபதி பதக்கம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கப்பலை சீன கடற்படையினர் சேதப்படுத்தியுள்ளதாக பிலிப்பைன்ஸ் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். சீன கப்பல்கள் வலுவான தண்ணீர் பீரங்கியை பயன்படுத்தி பிலிப்பைன்ஸ் கப்பலை தாக்கியதால் அக்கப்பல் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பலில் இருந்த பணியாளர்கள் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஒரே இரவில் நடந்த மோதல்களில் 58 பாகிஸ்தான் வீரர்களை கொன்றதாக ஆப்கானிஸ்தான் படையினர் கூறியதை அடுத்து வலுவான மற்றும் பயனுள்ள பதிலடி அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் எச்சரித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் எல்லையில் ஆத்திரமூட்டல் செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிலையிலே தாக்குதல்களுக்கு வலுவான மற்றும் தொழில்முறை பதில் வழங்கியமை தொடர்பில் ஷெரீப் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகளை பாராட்டியுள்ளார். பாகிஸ்தானின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமைதி உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எகிப்து சென்றுள்ளார். அதற்கு முன்னதாக இஸ்ரேல் சென்றார். அவருக்கு இஸ்ரேலில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் உறுப்பினர் உலகிற்கு அதிக ட்ரம்ப்கள் தேவை என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து புகழாரம் சூட்டினர். அப்போது திடீரென 2 உறுப்பினர்கள் ட்ரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். இதனால் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் அவை பாதுகாவலர்களால் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் ட்ரம்ப் தொடர்ந்து அங்கு உரையாற்றினார்.
எகிப்து ஜார்ம் எல்-ஷேக் உச்சி மாநாட்டில் ஈரான் கலந்து கொள்ளாதது குறித்து வெளியுறவு அமைச்சர் அராக்ச் ஈரானிய மக்களை தாக்கி அவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி தடைகளை விதிப்பவர்களுடன் நிர்வாகம் ஈடுபடாது என்று கூறினார். காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வந்து ஆக்கிரமிப்படிகளை வெளியேற்றுவதை உறுதி செய்யும் எந்தவொரு முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்றும் ஈரானிய உயர்மட்ட ராஜதந்திரி வலியுறுத்தினார். பாலஸ்தீனியர்கள் தங்கள் சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு முழுமையாக உரிமை உண்டு என்றும் அனைத்து நாடுகளும் அவர்களின் சட்டபூர்வமான மற்றும் நியாயமான காரணத்தில் அவர்களுக்கு உதவ எப்போதும் கடமைப்பட்டுள்ளன என்றும் அடிக்கோடிட்டு காட்டினார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கிக்ஸ் விமான நிலையத்திற்கு அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். நேற்று பிற்பகலில் சிறிய விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 18 சக்கர ட்ரக் மற்றும் பிற வாகனங்கள் மீது மோதியது. மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இந்த விபத்தின் காரணமாக ட்ரக் மற்றும் அருகில் இருந்த கார்கள் உட்பட பல வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்தன. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப்படையினர் போராடி தீயை அணைத்தனர். தனிநபர்களுக்கு வந்த அஞ்சல்களை திருடியது, கிரெடிட் கார்டு உள்ளிட்ட மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 8 பேரை கனடா காவல்துறை கைது செய்திருக்கிறது. கிரெடிட் கார்டு, காசோலை மோசடி உள்ளிட்ட 300 குற்ற பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் நாடு கடத்தப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களிடமிருந்து திருடப்பட்ட தனிநபர்களின் 450 அஞ்சல்கள், கிரெடிட் கார்டு, காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவின் தெற்கே ஈஸ்டர்ன் கேப் பகுதியிலிருந்து வடக்கே பிரிட்டோரியா தலைநகரில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லூயிஸ் ராக்கார்ட் நகர் அருகே N1 நெடுஞ்சாலையில் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ் மலைப்பாங்கான பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து விலகி பள்ளத்தில் உருண்டது. மலையடிவார பகுதியில் விழுந்தது. இந்த சம்பவத்தில் தலைக்குப்புற பஸ் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய பயணிகள் உள்ளிட்ட 42 பேர் பலியானார்கள். கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான மடகஸ்காரில் அதிபர் ஆண்ட்ரி ராஜோலினா தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வரும் ஜென்செட் போராட்டத்துக்கு அந்நாட்டு இராணுவம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தண்ணீர், மின் பற்றாக்குறை காரணமாக தொடங்கிய போராட்டம் தீவிரமடைந்தது. இந்நிலையில் மடகஸ்கார் இராணுவத்தின் கப்சாட் பிரிவு முழு இராணுவத்தையும் கைப்பற்றி அதிபருக்கு எதிராக திரும்பியுள்ளது. இதனால் ஆட்சி அதிகாரத்தை இராணுவம் கைப்பற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சூடானின் துணை இராணுவ படையான RSF-இன் தாக்குதலில் பிறந்து 7 நாட்களேயான சிசு உட்பட 17 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள சூடானில் அல்புர்கான் தலைமையிலான இராணுவத்துக்கும் முகமது கம்தான் டாகோலு தலைமையிலான RSF துணை இராணுவ படைக்கும் இடையே அதிகார போட்டி காரணமாக கடந்த 2023 ஏப்ரல் 15 முதல் சண்டை நடந்து வருகிறது. இதில் லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 1.4 கோடி பேர் இருப்பிடங்களை விட்டு புலம்பெயர்ந்துள்ளனர். மடகஸ்கார் ஜனாதிபதி ஆண்ட்ரி ராஜோலினா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பொதுமக்களின் போராட்டங்களுக்கு மத்தியில் அரசியல் நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் இந்த வெளியேற்றம் நிகழ்ந்துள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு அரசியல் தஞ்சம் கோரி அவர் பிரான்சுக்கு தப்பிச் சென்றதாக அந்நாட்டில் செய்தி வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈக்குவடாரில் எரிபொருள் விலையை எதிர்த்து நேற்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியுள்ளனர். தலைநகர் கியூட்டோவில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளை மறித்து டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்ததுடன் தடியடியும் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்நாட்டின் ஜனாதிபதியான டேனியல் நேப்போவை எதிர்த்தும் குரல் எழுப்பியுள்ளனர்.
இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.